ஓம் சாந்தி. நாம் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய ஆத்மா. நாம் மோகத்தை வென்ற ஆத்மா. நாம் சகஜயோகி ஆத்மா. நாம் ஆத்மா. இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றோம். வதனத்தில் பாப்தாதா நம்மை சந்திப்பதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் அவர் முன்னால் அமர்ந்து அவரிடமிருந்து சக்திகளை பெற்றுக்கொண்டு அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஸ்வமானத்தில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். இந்த சங்கமிகத்தில் நமக்கு ஸ்வமானம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதைவிட பெரிய ஸ்வமானம் முழு கல்பத்திலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் கிடைக்க முடியாது. ஸ்வமானத்தின் ஒரு மணியையும் எண்ணிக்கொண்டே செல்லுங்கள். மேலும் ஸ்வமானத்தின் போதையில் அன்பில் மூழ்கிவிடுங்கள். இந்த ஸ்வமானத்தின் ஆன்மீக போதையை எந்த ஒரு அதிகாரத்தினாலும் அசைக்க முடியாது. ஏனெனில் சர்வ சக்திவான் மூலம் கிடைத்திருக்கின்றது. பாப்தாதா என்று அமிர்த வேளையில் முழு விஸ்வத்தின் அனைத்து குழந்தைகளிடமும் வலம் வந்து ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை சுமானங்களின் மாலை உள்ளன என்று பார்த்தார்கள். சுமானம் என்ற மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவு மூலம் அதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும். ஞானம் நிறைந்தவராக ஆகுவது நம்பிக்கையாகும் மற்றும் சக்திசாலி ஆகுவது ஆன்மீக போதையாகும். குழந்தைகளுடைய லட்சியம் மிக உயர்வாக உள்ளது என்பதை பாப்தாதா அறிந்திருக்கின்றார்கள். பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாகுவது இதுவே தந்தைக்கு சமமாகுவதாகும். சமயத்தின் அனுசாரம் இந்த சமநிலையை அருகாமையில் கொண்டு வாருங்கள். தந்தையின் அன்பிற்கு முன்னால் உழைப்பதற்கான அவசியமே இல்லை. எவ்வாறு தேக அபிமானம் நேச்சராக மற்றும் நேச்சுரலாக உள்ளதோ அதேபோல் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஸ்திதியும் நேச்சுரல் மற்றும் நேச்சராக ஆக வேண்டும்.
பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடமும் ஆத்ம அபிமானி நிலை நேச்சராக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள். ஃபரிஸ்தா நிலை அல்லது நிராகாரி கர்மாதி நிலை உருவாகுவதற்கான விசேஷ சாதனம் அகங்காரி ஆவதாகும். அகங்காரிதான் நிராகாரி ஆக முடியும். பாப்தாதா சிறிய சகஜமான முயற்சியை மட்டும் சொல்கின்றார்கள். சதா எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் இறுதி மந்திரத்தின் 3 வார்த்தைகளான நிராகாரி, நிரஹங்காரி, நிர்விகாரி என்ற 3 வார்த்தைகளை சதா நினைவில் வைத்திடுங்கள். இந்த மகா மந்திரம் சங்கல்பத்தையும் சிரேஷ்டமாக்கிவிடும். பேச்சில் பணிவை கொண்டு வந்துவிடும். கர்மத்தில் சேவை உணர்வை கொண்டு வந்துவிடும். சம்பந்தம் தொடர்பில் சதா சுப பாவனை, சுப விருப்பத்தின் விருத்தியை உருவாக்கிவிடும். அனைவருடைய லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இப்பொழுது சமமாக மட்டும் ஆகுங்கள். அப்பொழுது தந்தைக்கு சமமாக மிகவும் சகஜமாக ஆகிவிடுவீர்கள். பாப்தாதாவோ குழந்தைகளை சமான் நிலைக்கும் மேலே தன்னை விடவும் உயர்வாக பார்க்கின்றார்கள். சதா பாப்தாதா குழந்தைகளை தலைகிரீடம் என்று கூறுகின்றார்கள். பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இருவருடைய இணைந்த ரூபமே சதுர்புஜ் விஷ்ணு ஆகும். நிராகாரி மற்றும் ஃபரிஷ்தா, தந்தை மற்றும் தாதா. அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா சொரூபம். இந்த இரண்டிலும் தேக உணர்வு இருக்காது. எனவே தேக உணர்விலிருந்து கடந்து செல்ல வேண்டுமென்றால் இந்த ஆன்மீக பயிற்சியை கர்மம் செய்யும் போதும் தன்னுடைய பணியை செய்யும் போதும் கூட ஒரு நொடியில் பயிற்சி செய்ய முடியும். இது ஒரு இயற்கையான பயிற்சி ஆக வேண்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது நம் தலைமீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மா தந்தைக்கு சமமாகுவதற்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய ஆத்மா. மூளை மூளையிலும் அறிவியல் சாதனங்களுடன் இரவு பகல் விழித்து அமர்ந்திருக்கும் ஆத்மா. பாப்தாதாவின் அன்பின் நினைவிற்கு அதிகாரி ஆத்மா. லௌகீக அலௌகீக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்மா துணையின் அனுபவம் மூலம்
மோகத்தை வென்ற ஆத்மா. விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கையாக்கிக் கொள்ளும் சகஜயோகி ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.